Hi friends, welcome to Indus Kitchen. இன்னைக்கு கேரட் ரவா கேசரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேரட் ரவா கேசரி பண்ணுறதுக்கு ஒரு 7-8 கேரட்டை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடாயில் 2-3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த கேரட் பேஸ்ட்டை இந்த நெய்யிலேயே வதங்க விடுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். நம்ம பால் காய்ச்சி ஆற வச்ச பால். இது ஒரு 1/2 கப் அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால்லே இந்த கேரட் பேஸ்ட் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கேரட் நல்லா இனிப்பாக இருக்குது, அதனால் 3/4 கப் சர்க்கரை எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த கேரட்டோடைய டேஸ்ட்டு இனிப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேரட் பேஸ்ட் இந்த பால்லே நல்லா வேகணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் இப்போ இன்னொரு கடாயில் நான் ஒரு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டில் நம்ம வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். பால்லே நல்லா வெந்து இந்த கேரட் நல்லா வெந்து இருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த ரவையை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டில் இருக்கிற அந்த தண்ணியிலேயே ஓரளவு இந்த ரவை வெந்துடும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ அதுக்கு மேலே பால் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த ரவை வேகிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேக விடுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு இதை கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, கேரட் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே நெய்யில் கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் மேலே போட்டாச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேசரிக்கு கலர் பவுடர்லாம் போடுவோம். எந்த கலர் பவுடருமே போடாமல் அந்த கேசரி கலருக்கு வந்துடும் இந்த கேரட் ரவா கேசரி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.